நீங்க சொன்ன மாதிரியே நான் கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அவன் இங்க வந்து யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெயிட் பண்ணது யாருக்கு தெரியுமா? ராகவ். இவன் எதுக்கு ராகவ மீட் பண்ணி பேசணும்? அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு என்னமோ அவன் ராகவோட சேர்ந்து நமக்கு எதிரா ஏதோ பிளான் பண்றானோன்னு தோணுது. இதுல ஏதோ தப்பு இருக்கு. ஏன் கிருஷ்ணா, உனக்கு ராகவ தெரியுமா? எந்த ராகவ்? நம்ம நிவினோட மாமா பசுபதி இருக்கார்ல, அவரோட பையன். ஓ, அவரா? அவர் எனக்கு தெரியுமே. எப்படி தெரியும்? பசுபதி அங்கிளோட பையன், அதனால தெரியும். உனக்கு பசுபதி எப்படி தெரியும்? எங்க அப்பா ஊர்ல இருக்க ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது அவர்தான். நாங்க அவர்கிட்ட அடிக்கடி போன்ல பேசியிருக்கோம். அப்போ நீங்க பசுபதி சொல்லி இங்க வரல? இல்ல, நாங்க அவர் சொல்லிலாம் வரல. எங்க சிச்சுவேஷன்னாலதான் நாங்க இங்க வந்தோம். எனக்கு கிருஷ்ணாவோட சர்டிபிகேட்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. கிருஷ்ணாவோட சர்டிபிகேட்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட இல்ல சார். ஏன்? நம்ம அவர்கிட்ட இருந்து எந்த சர்டிபிகேட்டுமே வாங்கல சார். மத்த கேண்டிடேட்ஸ் மாதிரி ப்ராப்பரா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தோம். அவரோட சர்டிபிகேட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிருப்போம். ஆனா கிருஷ்ணா உங்க ரெஃபரன்ஸ் ஜாயின் பண்ணாரு. அதனால அவர்கிட்ட இருந்து நான் எந்த சர்டிபிகேட்டும் வாங்கி வைக்கல. கிருஷ்ணா, நீங்க உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தர முடியுமா? எதுக்கு சார்? பொதுவா கம்பெனில ஜாயின் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த மாதிரி கேக்குறதானே? இல்ல நீங்க உங்களோட சாஃப்ட் காப்பீஸ் எல்லாம் அனுப்புங்க. அதை நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறேன். என்னாச்சுங்க கிருஷ்ணா, ஏன் இவ்வளவு டென்ஷனா போறாரு? அது ஒண்ணும் இல்ல காவேரி, அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். 6 மாசத்துக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட முடிக்கணும்னு சொன்னேன். மேபி அதை யோசிச்சுட்டு போயிருக்காரா இருக்கும். விஜய்க்கு என் மேல டவுட் வந்துருச்சு. நான் உங்களை மீட் பண்ணி பேசுறத அவர் பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு திடீர்னு என்ன கூப்பிட்டு சர்டிபிகேட் எல்லாம் கேக்குறாரு. சார் இந்தாங்க, கிருஷ்ணாவோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு சார். உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டோட போட்டோ அமைச்சிருக்கேன். அது ஒரிஜினல் சர்டிபிகேட்டானு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? நீங்க அமைச்ச சர்டிபிகேட்ல இருக்க யூனிவர்சிட்டி நேம் எல்லாமே ஃபேக். ஆனா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி பக்காவா ரெடி பண்ணிருக்கேன்.